ரோட்டை காணும் போடாத சாலையை போட்டதாக கூறி 18,79,000 கொள்ளை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அனுப்பப்பட்டு எல்ஐசி நகர் பகுதி மக்கள் பொன்னேரி கோட்டாட்சியிடம் புகார் அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அனுப்பப்பட்டு ஊராட்சியில் அடங்கிய எல்ஐசி நகரில் 200 மீட்டர் நீளம் கொண்ட மண்பாதையில் 2019ஆம் ஆண்டு அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் அவர்களுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து செம்மண் சாலை டபுள் பீம் ரோடு அமைக்கப்பட்டது. இன்று வரை 6 ஆண்டுகளாக அதே சாலைதான் பள்ளம் மேடுமாக பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் தார் சாலை அமைக்க வேண்டி தற்போது ஆட்சி பொறுப்பில் உள்ள தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. மனுவை பரிசீலித்த தமிழக முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்க மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் 2022-23 ஆண்டுக்கான தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 18,79,000 நிதி ஒதுக்கீடு செய்து சாலை போடப்பட்டதாக பொய்யான தகவலை முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார். இதுபோன்ற கொடூரமான செயல்பாடு எந்த நாட்டிலும் நடக்காது. மக்களுடைய வரிப்பணத்தை சட்டப்படி மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி மற்றும் அலுவலக ஊழியர்கள் விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு உடனடியாக கவனம் செலுத்தி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வி ரம்யா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீதும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து பொன்னேரி கோட்டாட்சி அலுவலகத்தில் கோட்டாட்சியர் கனிமொழியின் புகார் அளித்துள்ளனர். நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் வருகின்ற 18/4/2025 அன்று பொன்னேரிக்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தர உள்ளார். அப்போது மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது. அப்போது அவரிடம் புகார் அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர். பொன்னேரி வட்டம் அனுப்பம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட எல்ஐசி நகர் என்கின்ற தெருவில் சுமார் 18,79,000 சில்லறை ரூபாவுக்கு சாலை போடப்பட்டதாக பொய்யான ஒரு தகவலை மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் எங்களுக்கு தகவல் கொடுத்துள்ளது. நாங்கள் சினிமாவில்தான் இதை வேடிக்கையாக பார்த்திருக்கின்றோம் நாம் அனைவருமே. ஏனென்றால் கிணறை காணவில்லை என்று. ஆனால் இப்பொழுது உண்மையாகவே அந்த அனுப்பம்பட்டு கிராமத்தில் எல்ஐசி நகரில் அச்சாலை என்பது இன்று வரை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 18,79,000 ரூபாய்க்கு போடப்பட்ட சாலை இப்பொழுதும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் பொது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னவென்றால் இச்சாலை போடப்பட்டு, அதாவது போடாத சாலையை போடப்பட்டு அச்சாலை மக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது உள்ளது என்று எங்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாலையை, அதாவது டபுள் பிஎம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாலையை இதுவரை எங்களுக்கு போடப்படவில்லை. போடாத சாலையை போட்டதாக கணக்கு எழுதி வைத்திருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலர் மற்றும் அந்த ஒப்பந்ததாரர் உள்பட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கோட்டாட்சியர் பொன்னேரி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். இந்த மனுவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்வரும் நாளை மறுநாள் தமிழக முதல்வர் வரும்பொழுது நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் சாலையில் நின்று பெரிய போராட்டத்தை மேற்கொள்ளும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆதி தமிழ் விடுதலை இயக்கம் கோ. தேவராஜ், வழக்குரைஞர்.